வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலுக்கான ஒரு சரியான பேர் எப்படி வைக்கிறது, எப்படி தேர்வு செய்கிறது. ஃபஸ்ட்டு பேர்னா என்ன? சேனல் நேம் என்பது வெறும் ஒரு வார்த்தையோ ஒரு பேரோ இல்லை, அது உங்கள் அடையாளம். நீங்கள் யார், உங்கள் சேனலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதன்மை கவனம் ஈர்க்கும் ஒரு குறியீடு. உதாரணமாக உங்கள் பெயர் சந்திரா டிவி என்றால் அது யாரையும் கவராது. அதையே சந்திரா வில்லேஜ் ஸ்டோரி என்று வச்சு பாருங்கள். அதில் வியூவர்ஸுக்கு உணர்ச்சி மிகுந்த ஒரு காட்சி தெரியும். அதாவது கிராமத்தில் ஒரு வெட்ட வெளியிலையோ ஒரு இடத்துலையோ சமையல் பண்ணுற மாதிரி அவங்க கண்ணில் தோணும். உடனே என்ன செய்வாங்க, உங்கள் இதை கிளிக் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டாவது அம்சம் நோக்கம் அண்டு நீச்சு. நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ போட போகிறீங்க என்பதற்கு அந்த வீடியோவுக்கு ஏற்ற ஒரு பேர் கண்டிப்பாக வேணும். உதாரணமாக சமையலை பற்றி போட போகிறீங்கன்னா பாட்டி சமையல், அந்த மாதிரி அத்தை சமையல், மாமி சமையல் இப்படி வைக்கலாம். காமெடி வீடியோன்னா சிரிங்க அந்த மாதிரி சிரிப்பு வர்ற மாதிரி அதில் வரணும். அப்புறம் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு வெளிச்சம் வர்ற நேரம், ஒரு விடியல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு உதாரணம் தான். டெக்னாலஜின்னா பேரோட டச்சி டாக்ஸ் என்று வைக்கலாம், அப்படின்னு வைக்கலாம். பிளாக்கிங் என் வாழ்வு என் கதை அப்படின்னு வைக்கலாம். வியூவர்ஸு பார்ப்பாங்க. உங்கள் பேர் வியூவர்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். அப்புறம் எளிமையாக அவங்களுக்கு நினைவில் நிற்கிற மாதிரி, ஞாபகமாக இருக்க மாதிரி வார்த்தை இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஈஸியாக இருக்கணும். அவங்க கேட்கும்போதே அவங்க மனசில் பதியணும். அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் இந்த மற்ற யூடியூபர்ஸு இதெல்லாம் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தையாக நீங்கள் பேசணும். அவங்க பேசுன மாதிரி நீங்களும் பேசுனீங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் உங்கள் பேர், சேனல் நேம் ரெடி பண்ணிட்டீங்களா? கூகுள் இல்லைன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸு பேரெல்லாம் நிறைய வரும். அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்த பேர் இருந்தால் உடனே மாற்றிடுங்க. நாலாவது தமிங்கிலீஷ். இப்போ தமிழ் பேர் நல்ல வரவேற்பு. ஆனால் இலக்கணம் சுத்தமாக பேசுனா புரிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், தள்ளிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தமிங்கிலீஷில் பேசுனா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டோரி தான், நம்ம கதையை நம்ம ஸ்டோரி தான் அப்படின்னு தமிங்கிலீஷில் பேசுனா அது வியூவர்ஸ் சுண்டி இழுக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் அதை கேட்கும்போதே. அப்புறம் பேர் மட்டும் போதாதுங்க. பேர் கூடவே உங்கள் சேனலுக்கு லோகோ, பேனரு, அப்புறம் அபவுட் செக்ஷன், அதே தீமில் இது 3 இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு பிராண்டாக மாறுற அளவுக்கு உங்கள் பேர் நீங்கள் வைக்கணும். உங்கள் பேர் யூடியூப்பில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்தால் அதுலேயும் அதே பேரையே வைங்க. அப்போ தான் எல்லாருக்கும் உங்களை அடையாளம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வளரலாம். அடுத்து கிரியேட்டர்ஸை அதாவது இந்த ஃபேமஸ் கிரியேட்டர்ஸு, மற்ற கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க பேர் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் தயவு செய்து காப்பி பண்ணாதீங்க.
காப்பி ஒன்றா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகவே போகாது. என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேனல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 லட்சம் வியூஸ் போகுது, 15 லட்சம் வியூஸ் போகுதுன்னு அதே பேரை ஒரு எழுத்தை மட்டும் 2 எழுத்தை மாற்றிட்டு அந்த பேரை அப்படியே வைப்பாங்க. அப்படி மட்டும் நிச்சயமாக செய்யாதீங்க. அது நல்லதே கிடையாது. நீங்களா உங்கள் பேர் கேட்டவுடனே டக்குன்னு மனசில் பதியணும். அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கோங்க. அப்புறம் கிராமத்து சமையல் தமிழ் கிராமத்து சமையல் அப்படின்னு வச்சுக்கின்னா அது எதையோ பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி தெரியும். அதையே வில்லேஜ் சமையல், வில்லேஜ் சுவையான சமையல் அப்படின்னு வைங்க. வியூவர்ஸு வில்லேஜ்னா அவங்க கண்ணில் என்ன தெரியும்? ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் இது சமையல் பண்ணுறாங்க வெட்ட வழியில், அந்த மாதிரி எண்ணங்கள் ஓடும். உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. வியூவர்ஸை அப்படியே சுண்டி இழுத்துடும். அது கடைசியாக உங்கள் வியூவர்ஸு யார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேனலுங்கிறது ஒரு வீடியோ மாதிரி. ஃபஸ்ட்டில் அது சரியாக தேர்வு செஞ்சீங்கன்னா உங்கள் பாதை சீராக நேராக செல்லும். அதோட உங்கள் திறமை அப்புறம் நம்பிக்கை இதெல்லாம் அதில் சேரும்போது உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு. யூடியூப்பில் பெரிய அளவில் வளர்கிற அளவுக்கு வளரலாம். வாழ்த்துக்கள். நன்றி.